தனுசு. தவறான நபரால் ஆபத்து. யார் அந்த நபர்? எந்த வழியில வருவாங்க? சொந்தக்காரங்களா இல்ல வெளியே இருக்கிறவங்களா, ஒர்க் பிளேஸ்ல இருக்கிறவங்களா? இப்படிலாம் உங்களுக்கு நிறைய கொஸ்டின் இருக்கு இல்லையா? ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சேம் டைம் லைட்டாவும் எடுத்துக்காதீங்க. நான் அதை பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தனுசு ராசிக்கான ராசி பலன். ராசி பலன் பார்த்து பார்த்து ஃபெட்டப் ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிறைய அஸ்ட்ராலஜி பத்தின ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், ஜென்ரல் வீடியோஸ் கூட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கும். நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஏ ஜெனரேட்டடா இருக்காது. எல்லாமே உங்களோட பர்த் சார்ட்டை ரீட் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னோட கிளைண்ட் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, தனுசு ராசிக்கு இந்த ஜனவரி மாசம் வருஷ தொடக்கத்திலேயே எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்துடலாமா? ஜனவரி மாசத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு மாசமாவே அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு. ராசிநாதன் குரு 7வது இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை தொடர்பு கொள்ளுது பார்வையால. ராசி வலுவா இருக்கு, ராசிநாதன் வலுவா இருக்கு. ஆனாலும் ராசிக்கு சனியுடைய பார்வை பட்டுட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க பெரிய அளவுல பாதர் பண்ண வேண்டாம். ராசிக்கு சனியுடைய 10வது பார்வை படுறதுனால பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதெல்லாம் பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது. என்னதான் இருந்தாலும் ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கு, ராசிக்கு குரு பார்வை இருக்கு. சோ அந்த பாதிப்புகள் உங்களுக்கு பெருசா இருக்காது. இருக்கிறதே கூட உங்களுக்கு தெரியாது. முதல்ல ராசிநாதனை தான் பார்க்கணும். பணம் வருமா, சந்தோஷம் இருக்குமா, கல்யாணம் ஆகுமா, இந்த மாதிரிலாம் கேட்டீங்கன்னா பணம் வருமா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஜீவனாதிபதி தனாதிபதியும் பார்த்துட்டு இருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ராசிநாதன். ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா உங்க மனசு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, மனசு ஹாப்பியா இருக்கு, மனசு ஹாப்பியா ஆகுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? சோ உங்களுக்கு பணம் வந்தா நீங்க ஆப்வியஸா ஹாப்பியா இருக்கணும்ல. ஹாப்பியா இருக்கணும்னா உங்களுடைய ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருந்தா தானே ஹாப்பியா இருப்பீங்க. சோ அந்த மாதிரி உங்களுடைய ராசிநாதனையும் கன்சிடர் பண்ணி பலன்கள் சொல்லணும். ஓகே, இப்ப தனஸ்தானம். உங்களுடைய ராசிக்கு 2வது இடமான தனஸ்தானத்துல செவ்வாய் உச்சமாக போகுது இந்த மாச கடைசியில அது நடக்கும். சோ ஒவ்வொரு கிரகமா ஒரு 4 கிரகம் உங்களுடைய ராசி மேல கூடி இருந்தனால ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருந்திருக்கும் லாஸ்ட் மந்த் ஃபுல்லாவே. 14ஆம் தேதியில இருந்து ஒவ்வொரு கிரகமா பயிற்சி ஆகும். ஃபர்ஸ்ட் 14ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி ஆகும். அதுக்கடுத்து 15ஆம் தேதி சூரியன் பயிற்சி ஆகும் மகரம் ராசி மேல. அததான் நம்ம மகர சங்கராந்தின்னு சொல்றோம். பொங்கல், தைப்பொங்கல் வரும் இல்லையா, அந்த நாள் 2வது இடத்துக்கு வரும். தனஸ்தானத்துல சுக்கிரன் வர்றது ஒரு நல்ல விஷயம்தான். உங்களுடைய ராசிக்கு அது என்னதான் 6வது அதிபதியா இருந்தா கூட, என்னதான் இருந்தாலும் சுக்கிரன் ஒரு சுப கிரகம் இல்லையா, அந்த ஸ்தானத்தை வளர்க்கும், இருக்கிற இடத்த வளர்க்கும். செவ்வாய் உச்சமாகும், வாக்குஸ்தானமும் கூட. கோவத்துல சில வார்த்தைகளை விட்டுறாம இருங்க. ஏன்னா செவ்வாய் துடிப்பு, ஒரு அவசர குடுக்கத்தனம், முன்கோபம் இதெல்லாம் டினோட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம். கோவத்துக்கு காரகனான செவ்வாய் வாக்குஸ்தானத்துல போய் உட்கார்றதுனால தேவையில்லாத வாய் தகராறு, பிரச்சனை, நீங்க அமைதியா இருந்தாலும் பிரச்சனை உங்களை தேடி வர்றது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்தது ராசிக்கு 3வது இடம். 3வது இடம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இளைய சகோதர ஸ்தானம், புகழ், கீர்த்தி, உதவி இதெல்லாம் டினோட் பண்ணக்கூடிய ஸ்தானம். சகோதர விஷயங்கள் எல்லாமே நல்லாவே இருக்கும். சகோதர காரகனும் கூட செவ்வாய் உச்சமாகறதுனால உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கேதரிங்கும் நடக்கல, சிப்ளிங்ஸால எந்த ஒரு உதவியும் இல்ல, ரொம்ப நாளா அவங்களோட கூட பிறந்தவங்களை விட்டு தள்ளியே இருக்கிறேன், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் ஒரு நல்ல ஒரு கேதரிங் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 4ல சனி இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான், அதை எதுவுமே பண்ண முடியாது, மாத்த முடியாது. சனி பயிற்சி நடக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. 2027 ஆயிடும். சோ வீடு வாகனம் மாதிரியான விஷயங்கள்ல தொந்தரவுகள் இருக்கு, எப்பதான் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி உங்க கொஸ்டின் இருந்துச்சுன்னா, வீடு வாகனம் கல்வி தாய் இது நாளையும் டினோட் பண்ணக்கூடிய ஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால இந்த தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். எந்த ஒரு சுப தொடர்பும் இல்லை இல்லையா? எப்ப சரியாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் குருவுடைய பார்வை கிடைக்கும், உச்ச குருவுடைய பார்வை. சோ 2ஆம் தேதியில இருந்து ஜூன் 2ஆம் தேதியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வீடு வாகனம் கல்வி தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் குறைவா இருக்கும். உங்களுடைய சொந்த ஜாதகம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்து நல்ல யோக தசாபதிகள் போச்சுன்னா சில பேருக்கு இந்த பிரச்சனைகளே இல்லாம கூட போகும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 5வது அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, உச்சமாகுது. செவ்வாய் ராஜயோகாதிபதி இல்லையா, உச்சமாகுது. குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தைங்களால பெருமை, குழந்தைங்களுக்கு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கிறது, குழந்தைங்களுக்கு வேலை கிடைக்கிறது. என் பையன் ரொம்ப நாளா வேலை இல்லாம இருக்கான், வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய 5வது அதிபதி செவ்வாய் உச்சமாகறதுனால உங்களுடைய பிள்ளைங்க சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவா இருந்தாலும் நல்லா இருக்கும். என் பையன் ரொம்ப நாளா வேலை இல்லாம இருக்கான், என் பொண்ணு கல்யாணம் ஆகாம இருக்கு, என் பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன்ல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, குழந்தைங்க சிக்காயிட்டே இருக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த ஜனவரி மாசம்
உங்களுடைய குழந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதியான 5வது அதிபதி உச்சமாகிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு, உங்களுக்கு இல்ல. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 6வது அதிபதி சுக்கிரன். சுக்கிரனும் தனஸ்தானத்துலதான் இருக்கு, நட்பு வீட்டுல தான் இருக்கு. ஸோ புதுசா வேலை கிடைக்கல, வேலை ட்ரை பண்றேன், எப்ப ஜாப்லெஸ்ஸா இருக்கிறேன், வேலை இருந்த வேலை போயிடுச்சு, இப்படிலாம் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்குலாம் புதுசா வேலை கிடைக்கிறது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். ஏன்னா தனஸ்தானம் நல்லா இருக்கு இல்லையா, பண வரவு வரணும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ராஜயோகாதிபதி 5 12வது அதிபதி. 12வது அதிபதி வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம். வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் உச்சமாகிறதுனால வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களாம் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான அமைப்புலயே பாத்தீங்கன்னா குரு உச்சமாகும். ஜூன் மாசம் 2ஆம் தேதி குரு உச்சமாகும் இல்லையா. ஸோ இப்பவே நீங்க அதுக்கான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் கண்டிப்பா அது நடக்கிறதுக்கான சக்சஸ் ரேட் அதிகம். 12வது இடத்துக்கு குரு உச்ச குருவுடைய பார்வை கிடைக்கும் ஜூன் 2ஆம் தேதியில இருந்து. வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அது. உங்களுடைய ராசிக்கு 8 12வது இடம் ஆக்டிவேட் ஆகும் ஜூன் 2ஆம் தேதியில இருந்து. வெளிநாட்டுக்கு படிக்க போலாமா, வெளிநாட்டுல வேலை கிடைக்குமா, இந்த மாதிரிலாம் உங்களோட கொஸ்டின் இருந்துச்சுன்னா ஜூனுக்கு அப்புறம் அது நடக்க போகுது. எல்லா தனுசு ராசிக்காரங்களுக்கும் சொந்த ஜாதகம் அதுக்கேற்ற மாதிரியான அமைப்புல இருந்தா ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாவே நடந்துரும். ஸோ உங்களுக்கு அந்த அமைப்பு வர்றதுனால இப்பவே நீங்க இனிஷியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் த்ரூ ஆகும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 7வது இடம். 7வது இடத்துல குரு இருக்கு, ராசிநாதனும் கூட. மனைவி, கூட்டு தொழில், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8வது இடம். 8வது இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சுபகிரகமான சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கு. 8வது அதிபதி சந்திரன் 2.25 நாள் ஒரு கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகம். 2.25 நாளுக்கு ஒரு தடவை பயிற்சி ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த பிளக்சுவேஷன்ஸ் இருக்கும். பெரிய அளவுல உங்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனை மாதிரியான விஷயங்கள் இருக்காது. அடுத்து பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்துல இருக்கு, சுக்கிரனோட இணைவுல இருக்கு. அரசு, அதிகாரம், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். மினிஸ்டர் மீட் பண்ண முடியல, அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ஜனவரி மாசம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்துக்கு சனியுடைய பார்வை பட்டுட்டு இருக்கு. இந்த ஸ்தானத்தை கெடுக்கும், தொழில் ஸ்தானத்தை கெடுக்கும், தொழில்ல விரையும். இங்கதான் நான் தமிழ்ல சொன்ன அந்த விஷயம். தவறான நபரால் ஆபத்து. யார் அந்த நபர்? உங்களுக்கு தொழில் ஏற்பாடு பண்ணி தரேன், புதுசா பிசினஸ் பண்ணலாம், கூட்டு தொழில் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் வருவாங்க. பாத்தீங்கன்னா கூட்டு தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளலாம் போனீங்கன்னா 2027ல அது பெரிய விரயமா போய் முடியும். ஸோ இந்த மாதிரி வர்றவங்கள நீங்க இக்னோர் பண்ணி போறது நல்லது. அடுத்தது சந்திராஷ்டமம். இந்த மாச கடைசியில 31ஆம் தேதி பாத்தீங்கன்னா சந்திராஷ்டமம் வர்றதுனால வாய் தகராறு வரும், மனசு ஒரு நிலையில இருக்காது, முக்கிய முடிவுகளை தவிர்த்துடணும். டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருக்கணும். மனோகாரகனான சந்திரன் 8ல மறையதான் சந்திராஷ்டமம். தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாத அந்த நிலைமையில முக்கிய முடிவுகளை தவிர்த்துறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 11வது இடம். 11வது இடம் நல்லாதான் இருக்கு. 11வது அதிபதியான சுக்கிரனும் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்துல தனஸ்தானத்துல நட்பு வீட்டுல இருக்கு. பணவரவுகள் இருக்கும், லாபங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியோ 7.5 சனியோ ஜென்ம சனியோ நடக்கல. கோச்சார அமைப்புகளும் நல்லா இருக்கு. சொந்த ஜாதகத்துல உங்களுக்கு நல்ல தசாபுத்தி போச்சுன்னா கௌரவ பாவகங்கள்னு சொல்லக்கூடிய 1, 5, 9வது பாவகங்கள் உங்களுக்கு இயங்குச்சுன்னா நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் உங்களுக்கு அப்படியே மேட்ச் ஆகும். உங்க ஜாதகத்துல தப்பான தசாபுத்தி போச்சுன்னா ராசி பலனை மட்டுமே பார்த்து எந்த ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்காது. ராசி பலன்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, மாசம் மாசம் சொல்லுவாங்க. உங்களுக்கு எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அதுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு தப்பான தசாபுத்தி போகுது. உங்களோட ஜாதகத்துல வரக்கூடாத தசை ஒரு லாங் டேர்மா நடக்குது, பல வருஷமா நடக்குது. எப்ப முடியும் அப்படிங்கறத ஒரு அஸ்ட்ராலஜரால தான் சொல்ல முடியும். ஓகே, ஓவராலா பாத்தீங்கன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல மாசமாவே இந்த ஜனவரி மாசம் அமைஞ்சிருக்கு. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.